தினமொரு வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகி இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். தேவன் நமக்கு சுகம் தருகிறவராக செயல்பட வேண்டும். அவர் நம்மை பாதுகாக்கின்றவராக செயல்பட வேண்டும். அவர் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கின்றவராக செயல்பட வேண்டும். அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகள் தருகிறவராக செயல்பட வேண்டும். அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக செயல்பட வேண்டும். அவர் நம்முடைய எல்லைகளை விருத்தியடைய செய்கிறவராக செயல்பட வேண்டும். இவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு ஏராளம் வேலைகளை கொடுத்து அவரை செயல்பட அழைக்கின்றோம். நல்லது, தேவனும் நமக்காக செயல்பட சித்தமாகவே இருக்கின்றார். ஆனால் நமக்காக அவரை செயல்பட அழைக்கும் நாம் அவருக்காக செயல்பட நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா? நாம் விரும்புவதை எல்லாம் ஜெபத்தின் மூலம் வெளிப்படுத்தும் நாம் வேதாகமம் மூலம் தேவன் வெளிப்படுத்தின விருப்பங்களை செய்திட முன் வருகின்றோமா? பலர் ஜெபம் மூலம் தங்கள் விருப்பங்களை தேவனுக்கு சொல்லிவிட்டு வேறொன்றையும் செய்யாமல் சும்மா இருந்து விடுகின்றனர். நாம் நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும். தினமும் தேவ உறவை தேட வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டும். பிறர் முன்பு நல்ல குணங்களுக்கும் நல்ல நடத்தைகளுக்கும் நாம் சாட்சியாக வாழ வேண்டும். இவைகளெல்லாம் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் விஷயங்கள். இவைகளை நாம் முக்கியமாக எண்ணாமல் ஜெபம் என்ற ஒரே செயல் மூலமாக மட்டும் தேவ நன்மைகளை தேடினால் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. அநேகர் எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஜெபம் என்ற ஒரே ஒரு செயலின் மூலமாக மட்டுமே எதிர்பார்க்கின்றனர். ஜெபத்திற்கு அப்பால் தங்களின் வேலை, தொழில், குடும்பம், உறவுகள், தொடர்புகள், குணங்கள், நடத்தைகள் போன்ற பகுதிகளில் எந்த அளவிற்கு தேவ விருப்பத்தின்படியும் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படியும் செயல்படுகின்றோம் என்று சிந்திப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் தேவன் செயல்பட வேண்டுமானால் எல்லா பகுதிகளிலும் நாமும் அவருக்காக அவர் விரும்பியபடி செயல்பட வேண்டும். நம்முடைய சரியான செயல்பாடுகள் என்ற ஒத்துழைப்போடுதான் தேவன் நமக்கு நன்மை செய்ய இயலும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் தேவ வழிகாட்டுதல்களை பின்பற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.